score a centum in English, communicative English and French in your 11th and 12th boards. This is exclusively for the state board syllabus. ஸ்கூல்ல வந்து அவங்க கூட படிக்க மாட்டேங்கிறதுனால தான் தனியாக வைக்காம ஃப்ரெஞ்ச் டியூஷன் போட்டாங்க. ஃப்ரெஞ்ச் டியூஷன்லேயும் வந்து அவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போயிட்டான். அதனால வந்து அவர் அம்சமா படிச்சார் எங்க அண்ணா ஃப்ரெஞ்ச். பட் நான் அப்படி கிடையாது. நான் வந்து கிளாஸே கவனிக்கல, அடி தூள். ஸோ 11th கிரேடர்ஸ் நீங்க இப்பதான் வந்து ஃப்ரெஞ்சுங்கிற சப்ஜெக்டே பார்த்துருப்பீங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியா தான் இருக்கும். ஆக்கு மேல அப்பஸ்டஃப் போடணுமா இல்ல ஆலா போடணுமா அப்படிங்கிறதுலாம் நீங்க பார்த்து உங்க கிராமர் அப்ளை பண்ணணுங்கிறது. ஒரு கீவேர்ட் மாதிரி வச்சு இது வந்து அது ட்ரூ, இது வந்துச்சுன்னா இது ஃபால்ஸ் இப்படின்னு படிப்பீங்க. ஈஸி தான் அப்படின்னு வந்து டபக்குன்னு விட்டுறக்கூடாது. படிச்சதை நான் படிச்சிருக்கேன் நான் காட்டணும்ல. கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் பண்ணது ஒன்னும் பிரயோஜனத்துக்கு ஆகல. கிடைக்கிற மார்க் தான் கிடைக்கும். நான் 100% கொடுத்துட்டேன். மற்றபடி நீங்க லெட்டர் ரைட்டிங்லாம் மார்க் விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே டென்ஷன் ஆயிடுவேன். நீங்க படிக்கிற வேற எந்த சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பக்காவா ஸ்கோப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தான். மெயின் பேப்பர்ல வந்து நான் ப்ரெஷர் எடுத்துக்காம வந்து படிச்சேன்னா வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷா தான் இருக்கும். எங்களோட ஸ்டேட் ஹிஸ்டரியிலேயே அந்த பேப்பர் வந்ததுல இருந்து யாருமே வந்து சென்டம் வாங்கல. நாங்க தான் ஃபர்ஸ்ட் சென்டம் வாங்கினோம். வெல்கம் டு ஸ்னேஹா லிக்கன். நான் உங்க ஸ்னேஹா. அண்ட் இன்னைக்கு நான் வந்து ஐம் பேக் அஸ் மென்டர் ஸ்னேஹா. நானே வந்து எனக்கு இந்த பட்ட பேர்லாம் வச்சுக்கிறேன், ஏன்னா வேற யாரும் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஐ வில் பி கிவிங் அவுட் டிப்ஸ் ஆன் ஹவு டு ஸ்கோர் அ சென்டம் இன் இங்கிலீஷ், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இன் யோர் 11th and 12th boards. This is exclusively for the state board syllabus. நீங்க சிபிஎஸ்சி, ஐசிஐசி மற்ற ஸ்ட்ரீம்ஸ் சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இது வந்து கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி டேக் இட். So first I'll start with French. 11th வந்து I scored 98 and 12th வந்து I scored 99 in French. 100 marks போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் பேப்பருக்கு. பட் நான் எப்படி அதை ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரூஃபாக நான் வந்து என்னோட 11th புக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு படிப்பிஸ்ட் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக. இருங்க நான் வந்து க்ளோஸ் அப்பில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, ஃபுல் புக் ஐ ஹேவ் ரிட்டன். இந்த சைஸ் புக்னா கடைசி பேஜ் வரைக்கும் நாங்கள் எழுதியிருப்போம் மேடம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் ஃபார் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு கிளாஸை கவனிங்க. ஏன்னா நீங்கள் எப்படி ஃப்ரெஞ்ச் கிளாஸ்ன்னு தனியாக போவீங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல எத்தனை பேர் ஃப்ரெஞ்ச் டியூஷன் அப்படின்னு தனியாக போவீங்கன்ட்டு. நிறைய பேர் போவாங்க. எங்கள் அண்ணாலாம் போனால், பட் எதுக்கு போனான்னு தான் எனக்கும் இப்போ வரைக்கும் புரியலை. அவங்க வந்து அங்கே போய் படித்தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே இல்லை. அவங்க ஃப்ரெஞ்ச் டீச்சர்கிட்டே கேட்கலாம். தலைவர் போகிறது இல்லாமல் தலைவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வரை கூட்டிகிட்டு போனார். ஸ்கூலில் வந்து அவங்க கூட படிக்க மாட்டேங்கிறதுனால தான் தனியாக வைக்காம ஃப்ரெஞ்ச் டியூஷன் போட்டாங்க. ஃப்ரெஞ்ச் டியூஷன்லேயும் வந்து அவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டான். அதனால வந்து அவர் அம்சமாக படித்தார் எங்கள் அண்ணா ஃப்ரெஞ்ச். பட் நான் அப்படி கிடையாது. நான் வந்து கிளாஸே கவனிக்கல, அடி தூள். கடைசியில் நான் உட்காந்து ஃப்ராங்க்லின் கிட்ட வந்துட்டு 3 நாள் வந்து ஃப்ரெஞ்சு அப்படின்னு படிச்சுட்டு எனக்கு வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டேங்கிறதுனால நான் வந்து இது ஓரளவுக்கு எழுதிட்டேன். பட் நீங்களாம் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் நாட் அட்வைசபிள். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சை எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கூல்லேயே வந்து உங்கள் டீச்சர்கிட்டே கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். பிகாஸ் அவங்களே ரொம்ப நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. யூல் கெட் ஒன் பேசிக் அவுட்லைன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து தமிழோ இல்லை வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் படிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஞ்சுன்னு ஸ்விட்ச் ஆகும்போது இனிஷியலி ஃப்ரெஞ்ச் ரொம்ப கடியா இருக்கும். வாய்க்குள்ளேயே நுழையாது. ஆன் டூ ப்ரோ அப்படின்னு வந்து இருக்கும். நமக்கு வந்து ஒன்றும் புரியாது எதுக்கு தான் இந்த பேப்பர் எடுத்தோன்னு இருக்கும். பட் ஃப்ரெஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி நீங்கள் வந்து ஒரு 95 ஸ்கோர் பண்ணிடலாம் ஃப்ரெஞ்சில். அதில் சென்டம் வாங்குறதுக்கு வந்து கஷ்டப்படுறது தான் வந்து அந்த டாஸ்க்கே தவிர 90 to 95 இஸ் அன் அச்சீவபிள் டார்கெட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் தான் நான் சொல்லுவேன். பட் அதில் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் தட் மார்க். ஸோ 11th கிரேடர்ஸ் நீங்கள் இப்போ தான் வந்து ஃப்ரெஞ்சுங்கிற சப்ஜெக்டே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து இந்த கிளாஸ்ல நீங்க படிக்க வேண்டியதுன்னா பசை கம்போசே அப்படின்னு வந்து ஒரு கிராமர் பார்ட் இருக்கும், which means past tense. இந்த பசை கம்போசேவை வந்து உங்களுக்கு 7th and 8th சாப்டர்ல வரும். ஐ டோன்ட் நோ ரிவைஸ்ட் சிலபஸ் இப்போ எப்படி அப்படின்ட்டு. பட் நாங்க இருந்தபோது எங்களுக்கு 8 சாப்டர் இருந்துச்சு. அந்த 7th and 8th இருக்கிற அந்த பசை கம்போசேவை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க 12th போன உடனே ஃபர்ஸ்ட் மாடியூலே பசை கம்போசேல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றபடி வந்து இந்த குட்டி குட்டியா நார்மலா ஸ்டார்டிங் இந்த ப்ரோனோம் அப்படின்லாம் வந்து என்னென்னமோலாம் வரும், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் எஸ் இந்த அட்ஜெக்டிவ் அப்புறம் வந்துட்டு இன்னொன்னுலாம் இருக்குமே, இந்த நெகட்டிவ் ஃபார்ம்ல மாற்றி எழுதுங்க, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் யூ வில் பி ஏபிள் டு நார்மலாக நீங்கள் வந்து கிளாஸ்ல வந்து படிக்கும் போதே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். செகண்ட் திங், நீங்கள் வந்து எங்க மார்க்ஸ் எல்லாம் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லையும் சூஸ்லையும். ஏன்னா சூஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 12 மார்க்ஸ்க்கு சாய்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கிராமர் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இது லைக் அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். தோ தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி
எக்ஸசைஸுங்கிறது வந்து அந்த சாப்டர் பின்னாடி இருக்குது. ஸோ எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டாலுமே வந்து சில கேள்வியெல்லாம் ஓனா செட் பண்ணுவாங்க. லைக் அந்த லெசனுக்குள்ள இருந்து அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த டயலாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்ல அதுல இருந்து கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நெசசரி நீங்க வந்து அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப கீனா ஆக்கு மேல அப்போஸ்ட்ரோஃப் போடணுமா இல்ல ஆலா போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து உங்க கிராமர் அப்ளை பண்ணணுங்கிறது. எங்க நீங்க கொஞ்சம் ஷ்ரூடா இருந்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல மோஸ்ட்லி நீங்க எப்படி படிப்பீங்கன்னா இந்த பேரு லைக் ஒரு கீவேர்ட் மாதிரி வச்சு இது வந்து அது ட்ரூ இது வந்துச்சுன்னா இது ஃபால்ஸ் இப்படின்னு படிப்பீங்க. மேக் ஷூர் நீங்க அதை அப்படி படிக்காதீங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேலேயே டிரான்ஸ்லேஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்சுக்கு ஒன் thumb rule என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ரைட் டிரான்ஸ்லேஷன் ஆன் டாப் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்டோரியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும் சரி ஆர்டர்ல வந்து சீக்வன்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு 8 மார்க்ஸ் கொண்டு வரும். ஸோ அந்த 8 மார்க்ஸ் நீங்க ரொம்ப ஈஸியா வந்து யூ கேன் ஸ்கோர் இட் ஆஃப். அதாவது அவங்க எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் மாத்தி போட்டிருப்பாங்க. நீங்க எந்த ஆர்டர்ல கரெக்டா இருக்குன்னு வந்து நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணணும். அது நீங்க பண்ணணும்னா நீங்க வந்து லெசன் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும், எல்லா டயலாக் எக்ஸ்சேஞ்சையும் படிச்சிருக்கணும். அதுக்கான கரெக்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா போதும். யூல் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட். அது வந்து அவங்க ஓனெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, லெசன்ல இருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ அங்க அந்த 8 மார்க்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல வந்து ஒரு 4-5 மார்க்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஈஸி தான் அப்படின்னு வந்து டபக்குன்னு விட்டுறக்கூடாது. அந்த நான் இருக்குதா சம்டைம்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட கசின் அப்படிங்கறது வந்து நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க. ஆனா வந்து எதுல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இவங்களோட கசின் அந்த லெசன்லயே வேற ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கும். எப்பவுமே வரது பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா ஆதித்யா இதெல்லாம் தான் வரும் இந்த லெசன்ல. 12th போயிட்டீங்கன்னா இந்த சங்கீதா ஷியாமலா இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா கசின்ஸா இந்த மாதிரிதான் குழப்பி கேட்பாங்க. ஒய்சின்னு இருக்கும் கொய்சின்னு ஒண்ணு இருக்கும். அதனால இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். இந்த பேர் இருக்குது அதனால இதுதான் அப்படின்னு பாத்துறாதீங்க. ஃபுல்லா சென்டென்ஸை படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்துக்கும் மேல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்துட்டு நார்மலா இங்கிலீஷ் எழுதுற மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் FALSE அப்படின்னு எழுதிடாதீங்க. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். பிகாஸ் ஃபால்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து யூ ரைட் இட் அஸ் FAUX அப்படின்ட்டு. ட்ரூ வந்து விராயன் எழுதுவீங்க VRAI அப்படின்ட்டு. அது நீங்க மறக்க மாட்டீங்க. பட் ஃபால்ஸ்க்கு இது கண்டிப்பா நடக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இது பண்ணிருக்காங்க. ட்ரூ ஃபால்ஸ் சீக்கிரம் எழுதும்போது ஃபால்ஸ் அப்படியே இங்கிலீஷ்ல ஃபால்ஸ் அப்படின்ட்டு அப்படியே மார்க் போயிடும். மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கரெக்டா எழுதினாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ரெஷர்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மேக் ஷூர் யூ டோன்ட் மேக் ஆல் தீஸ் மிஸ்டேக்ஸ். மற்றபடி நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண வேண்டிய இடமெல்லாம் வந்து இந்த எஸ்ஸே ரைட்டிங். கீப் வெரி சிம்பிள் பேசிக் ஃப்ரெஞ்ச் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெவி கிராமருக்கெல்லாம் போய்க்காதீங்க. 11th ரொம்ப பேசிக் ஃப்ரெஞ்ச்ல தான் இருக்கும். சிங்கிள் சென்டென்ஸ் மாதிரி ஒரு 10 சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த எஸ்ஸே எழுதிடலாம். அதே மாதிரி தான் லெட்டர் ரைட்டிங்கும். டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்க அப்படியே லெசன் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கு. புதுசா எதுவுமே கொடுக்க போறது கிடையாது. 11th ஃப்ரெஞ்ச் உங்களுக்கு படிக்கிறதுக்கு புதுசா இருக்குமே தவிர படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி இட். முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணிக்கோங்க. For 12th graders French is கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கொஞ்சம் இன்னுமே வந்து அட்வான்ஸ் ஆயிடும் உங்க French 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது. 11th இருந்ததுக்கும் 12th ஏன்னா 12th வரும்போது நீங்க ஏற்கனவே ஒரு வருஷம் French படிச்சிருப்பீங்களா. ஸோ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இது கொஞ்சம் வந்து கடியா இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒருவேளை ஆப்ஷன்ல வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து அங்க போய் உட்காந்துட்டு இஃப் யூ லைக் வெரி கான்ஃபிடென்ட் இதுதான் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு தெரியும்னா நீங்க வந்து அதை எடுத்து எழுதலாம். பட் கொஞ்சம் டவுட் இருந்தாலுமே வந்து லீவ் இட் ஆஃப். அந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் போகாதீங்க. ஏன்னா அதுல ஒவ்வொரு வார்த்தைக்குமே குஞ்சுலியா ஏதாச்சும் ஒன்று மாறும். அண்ட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி வேர் யூ மைட் கோ ராங் இன் இட். ஸோ வேற ஏதாச்சும் ஒன்று ஈஸியரான ஒரு இது இருந்துச்சுன்னா ஆப்ட் ஃபார் தட். வேற வழியே இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இதில் அட்லீஸ்ட் அட்டென்ட் பண்ண வச்சா மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் வந்துச்சுன்னா மட்டுமே கோ ஃபார் இட். மற்றபடி ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ கைஸ் நாட் டு கோ ஃபார் த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச். தட் பீஸ் ஆஃப் ஷிட் டுக் மை லைஃப். நான் அதை வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கடைசியில் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து அதை எழுதுனதுக்கு அப்புறம் ஸ்கோர் அவுட் பண்ணிட்டு இன்னொன்று எடுத்து எழுதுனேன். ஸோ என்ன மாதிரி இந்த டாப்பர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அது வந்து பேக் பெஞ்சஸ்க்கு புரியாது. அது ஒரு டாப்பர் ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு நல்லா படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். இல்ல பேக் பெஞ்சர்ஸ் படிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. பேக் பெஞ்சர்ஸ் வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து ஆக்சுவலி ரொம்ப வைஸா திங்க் பண்ணுவாங்க. நம்ம வந்து தெரிஞ்சது சரி இப்போ 3 கேள்வி இருக்குதா, நமக்கு 2 கேள்வி தெரியும், நம்ம இதை எழுதிடலாம் அப்படின்னு எழுதுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, எது கஷ்டமா இருக்குதோ அதை எடுத்து எழுதிடுவோம். நமக்கு தெரியும் இதுக்கு நம்ம அதை பண்ணிடலாம், ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும் சொல்லிட்டு நாங்கள் அந்த கஷ்டமானது போய் எழுதினதுக்கு அப்புறமா ஐயோ தப்பாயிடுச்சு நமக்கு தெரியலன்னு சொல்லி அப்புறம் ஸ்கோர் அவுட் பண்ணிட்டு நாங்கள் இதை எழுதுவோம். இதுக்கு வரும்போது ப்ரெஷர் வந்து இதுக்கான ஆன்சர் மறந்துடும். இந்த மாதிரி கியூட்டான பிஹேவியரை நான் பண்ணுவேன். நான் வந்து என்ன மாதிரி இருக்கிற டாப்பர்ஸும் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ அதனால சொல்கிறேன், நாங்கள் வந்து கனெக்ட் ஆகணும். நாங்கள் பேக் பெஞ்சஸ் படிக்காதவங்க அப்படின்னு சொல்லலை. இது வந்து டாப்பருக்கான ஒரு சாபக்கேடு அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்களை தான் நான் டிகிரேட் பண்ணிக்கிறேன். அதையும் தாண்டி நல்லா படிக்கிற டாப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடோஸ் டு யூ. பட் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு முட்டு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ 12th கிரேடர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரொம்ப வந்து மாறுங்கிறது கிடையாது. ஒன் திங் ஐ வுட் சேஸ், அந்த கிராமரை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரைட் இட் ஆஃப். கண்டிப்பாக லெட்டர் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது கேட்க மாட்டாங்க, வேறு மாதிரி தான் மாற்றி கேட்பாங்க. பட் நீங்கள் குட்டி குட்டியாக சேஞ்சஸ் பண்ணி யூ வில் பி ஏபிள் டு ரைட் இட். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் வரும், அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் இருக்கும். அது உங்கள் ஃபேக்கல்ட்டியுமே உங்கள் டீச்சர்ஸுமே என்னத்துக்கு சொல்லியிருப்பாங்க, வேறு ஏதாச்சும் ஒரு ஒகேஷன் மாதிரி இருக்கும், அதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒரே மாதிரி இருக்கும், அங்கங்கே 2-3 வார்த்தை மாறுது மட்டும்தான். ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காம இதுக்கு ஃப்ரெஞ்சுக்காக ஒரு 1 வீக் நீங்கள் டிவோட் பண்ணி படிச்சிங்கனாலே இட் வில் பி மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் யூ டு ஸ்கோர் 95 மார்க்ஸ் இன் இட். நீங்கள் கரெக்டாக வந்து அலாட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா. மற்றபடி வந்து ஃப்ரெஞ்சில் எதுவுமே கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகாமல் படிங்க, அவ்வளோவே தான். மூவிங் ஆன் டு இங்கிலீஷ். நல்ல வெக்காபுலரி இருக்கிறவங்களுக்கு, நல்லா கன்வர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸாக இங்கிலீஷ் வந்து ஒரு 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 ஹெக்டிக்கான ஒரு சப்ஜெக்டாகவே இருக்காது. பட் ஃபார் பீப்புள் who find English as a very difficult language to communicate in, to comprehend, to understand, to write it, spelling mistake இல்லாமல் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலீஷுங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் மார்க் இழுக்கிற சப்ஜெக்டாக இருக்கும் உங்கள் டோட்டலில். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸில் வந்து தான் வந்து நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு குறையும். எனக்குமே அப்படி தான் ஆச்சு. நான் வந்து தோ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன் தட் லாங்குவேஜ், எனக்கு இங்கிலீஷ் எப்பவுமே பெருசாக ஒரு கஷ்டமாகவே இருந்தது கிடையாது. எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து 11th ஐ ஸ்கோர் 92 and 12th வந்து ஐ ஸ்கோர் 94. என் டோட்டலில் எனக்கு மார்க் அடிச்சது வந்து ஐ ஃபீல் 2 டைம்ஸ்லையுமே வந்து இட் வாஸ் இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஐ வாஸ் பிரிட்டி கான்ஃபிடென்ட் எப்படி 95 மேலே ஸ்கோர் பண்ணிடுவேன் இங்கிலீஷில் அப்படின்ட்டு. என்னால் கடைசி வரைக்கும் ஃபிகர் அவுட்டே பண்ண முடியல. ஏன் எனக்கு 8 மார்க்ஸ் நான் லூஸ் பண்ணேன். 95 நான் பேஸாக வச்சுருந்தேன், இங்கிலீஷில் எப்படியும் வந்துருன்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், நீங்கள் எவ்வளோதான் உங்கள் 100% போட்டாலும் கரெக்ட் பண்ணுற இன்விஜிலேட்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எழுதினது வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. மேபி என்னோட ஆன்சர்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது, ஸோ மார்க்ஸ் கொடுக்கலையோ என்னமோ. ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து நிறைய க்ரியேட்டிவ் ரைட்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து யூ மைட் லூஸ் மார்க்ஸ். மற்றபடி கிராமர் ஷுடன்ட் பி ஆஃப் மச் ப்ராப்ளம் டு யூ. ஏன்னா இங்கே இருக்க கிராமர் வந்து நீங்கள் ஓவர் த இயர்ஸ் படிச்சுட்டு இருந்த கிராமர் தான். இப்போ வந்துட்டுன்னு புதுசாக நீங்கள் ஒரு கிராமர்னு படிப்பீங்க அப்படிங்கிறதுலாம் இங்கிலீஷில் கிடையவே கிடையாது. உங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படித்த கிராமர் தான் வந்து கலெக்டிவாக வந்து போட்டு கொஞ்சம் இன்னுமே காம்ப்ளிகேட்டடான ஃப்ரேசஸில் கொடுத்துருப்பாங்களே தவிர, இப்போ எப்படி நம்ம கொஞ்சம் பேசிக்காக ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிச்சிருப்போம், இப்போ வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆக்டிவ் பாசிவாக இருக்கும். அப்புறம் இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு கிராமர் அப்படிங்கிறலாம், புது கிராமர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இந்த கிராமரில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ஜாஸ்தி இருக்குது. ஸோ கிராமருக்கு மேக் ஷூர் யூ ஸ்பெண்ட் a lot of time. ஏன்னா ப்ரோஸ் போயட்ரியிலலாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகுது கிடையாது. போயட்ரி வந்து 10th மாதிரி நமக்கு மனப்பாடம் பண்ணி மெமரேட்டர்லாம் எழுதிருக்கலாம் எதுவுமே கிடையாது. போயட்ரிலேருந்து ERC, அந்த போயட்டிக் டிவைசஸ் இதெல்லாம் தான் கேட்பாங்க. ப்ரோஸ் போயட்ரி நான் தனியாக வரேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ் ஆஃப் கிராமர். கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கிற எக்ஸசைசஸை வந்து நல்லா ரிப்பீட் பண்ணி மனப்பாடம் பண்ணாதீங்க, பட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதனால தான் வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிறது. பேசிக்ஸை நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ரைட் சம்திங் ஓவர் தேர். ஃப்ரெஞ்ச் கிராமர் அளவுக்கு கூட இங்கிலீஷ் கிராமர் வந்து ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எங்கே இடிக்கும்னா போயட்ரி ERCல தான் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து புக்கில் வந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க இங்கிலீஷ் போயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 லைன் 30 லைனுக்கு இருக்கும். அதுலேருந்து நம்ம படிக்காத லைனை தான் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இதில் என்ன போயட்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள், ரைம் ஸ்கீம் எழுதுங்க அப்படிம்பாங்க. ரைம் ஸ்கீம் கூட நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். பட் போயட்டிக் டிவைசஸ் வந்து நானே ரொம்ப திணறுவேன். பார்த்து எனக்கு டென்ஷனாகவும் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ போயட்டிக் டிவைசஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கிறதுக்கு வந்து பாருங்கள். ஃபார் மீ இட் வாஸ் குவைட் ஈஸி அட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஏன்னா இங்கிலீஷ்லேயும் நான் படிச்சிருந்தேன், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்லையும் நான் படிச்சுட்டு இருந்தேன். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் வந்து நான் போயட்டிக் டிவைஸ் பற்றியே ஒரு 12 மார்க் எழுதணும் அப்படிம்பாங்க. இதில் இருக்கிற போயட்டிக் டிவைஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே அப்படி கிடையாதுங்கிறதுனால இந்த போயட்டிக் டிவைசஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த போயம் எல்லாம் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா வந்து அந்த போயம், அந்த ஸ்டான்ஸா எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி கேட்கறதுல ஃபஸ்ட்டு அதுதான் வந்து பிரச்சனையே ஆகும். இந்த ஆத்தர் யாரு, எந்த போயம்லேருந்து தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் அப்படின்ட்டு. ஸோ மேக் ஷூர் அந்த போயம், poet name,
போயட்டுக்கான ஒரு குட்டி பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் அந்த போயம்ல என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு 12 மார்க்ஸ்ல வந்து இந்த போயம் சம்மரைஸ் பண்ணுங்கல வரும். ஈவன் தோ யூ டோன்ட் நோ வாட் தி ஆக்சுவல் போயம் இஸ் அபவுட், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா you will be able to put something together and write it off. ஒரு வேளை this or that option ரெண்டுமே தெரியல, இதுதான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்றேன் to score marks here and there. Prose is very chill. Proseல வந்து உங்களுக்கு எந்த மண்டையோட விஷயமும் கிடையாது. I used to have a habit of reading the entire prose and poetry. எங்கே ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டோம்னா வில் பி ஏபிள் டு ரைட் இட் ஆஃப். சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் மொத்த இதையும் தான் சம்மரைஸ் பண்ணி ஒரு ஆன்சரே எழுதுவீங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடரை வந்து ஈவன் நீங்கள் ஆன்சராக உங்களால் படிக்க முடியல, இப்போ ஆப்வியஸாக உங்கள் டீச்சர் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கைடு ரிலை பண்ணுவீங்க, உங்களுக்கு அதில் படிக்க முடியலன்னா கூட என்ன பண்ணுங்க, மொத்த லெசனையும் ரீட் பண்ணிடுங்க. மொத்த லெசனையும் ரீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், இதை தான் இந்த லெசனில் கன்வே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த லெசனை பற்றி நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். மேக் ஷியோர் கண்டிப்பாக for your prose or your poem or your supplementary reader, be whatever it is, first வந்து about the author அப்படின்னு போட்டு ஒரு 4-5 லைன்ஸ் எழுதிருங்க. அதுக்கப்புறமா வந்து poem summary, இல்லைனா வந்து text summary, இல்லைனா prose summary, இல்லைனா வந்து about story அப்படின்னு வந்து ஒரு subheading போட்டுட்டு எழுதுங்க. It will make a good impression, because for English, for any language subject, the impression plays a more important role. ஏன்னா வந்து அதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் எம்பசிஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா ஓகே, தேவ் லேர்ன் சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும் இன்விஜிலேட்டருக்கு. கமிங் டு லெட்டர் ரைட்டிங், சாரி இன்விஜிலேட்டருக்கு இல்லை, கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு, அப்போ நான் இன்விஜிலேட்டர் தான் சொன்ன நினைக்கிறேன், சாரி கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு, பேப்பர் திருத்துறவங்களுக்கு. ஸோ அந்த அபவுட் தி ஆத்தருங்கிறது இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக சப்ளிமெண்ட்ரிக்கு தான் சொல்லுவாங்க. ஐ ஃபாலோ இட் ஃபார் போத் போயம் ப்ரோஸ் எல்லாத்துக்குமே தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பற்றி படிச்சிருப்போம், படிச்சதை நான் படிச்சிருக்கேன், நான் காட்டணும்ல. கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் பண்ணது ஒன்றும் பிரயோஜனத்துக்கு ஆகல, 92 தான் வாங்கினேன். பட் ஸ்டில் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தே ஸ்கோர் பெட்டர். இதில் நான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருப்பேன். அவங்களோட நான் கம்மியாக, அவங்களாம் ஜாஸ்தியாக வாங்கின போது நீ கம்மியாக வாங்கினே அப்படின்னு இருந்தாலும் ஷாக் ஆனாங்க. பட் இட்ஸ் ஓகே, நான் பெருசாக ஃபீல் பண்ணிக்கல, கிடைக்கிற மார்க் தான் கிடைக்கும், நான் 100% கொடுத்துட்டேன். அண்ட் மூவிங் ஆன் டு லெட்டர் ரைட்டிங், தயவு செஞ்சு ஃபார்மேட்டை கரெக்டாக படிச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து 10th வரைக்குமே, ஐ திங்க் 9th வரைக்கும் ஒரு ஃபார்மேட் படிப்பீங்க. எனக்கே அந்த லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் நான் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆனதான் 11th வந்த போது. அப்போல்லாம் ஒரு மாதிரி நம்ம பண்ணியிருப்போம், பொட்டியெல்லாம் போட்டு. இப்போ வரும்போது கொஞ்சம் 1-2 இடம் மட்டும் மாறும். இங்கே சப்ஜெக்ட் எழுதுங்க, ஃப்ரம் எழுதிட்டு டேட் போட்டுட்டு 2 எழுதுங்க, இந்த மாதிரிலாம் வரும். நம்ம இனிஷியலா இங்கே டேட் எழுதிடுவோம், மேலே டேட் எழுதி இங்கே ஃப்ரம் 2 போடுவோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் லெட்டர் ரைட்டிங்லாம் மார்க் விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே டென்ஷன் ஆகிடுவேன். அதெல்லாம் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோரிங் ஏரியாஸ். ஸோ அதுவும் எழுதிட முடியும். இங்கிலீஷுக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கிலீஷுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கீழே சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். நீங்கள் இப்போ தான் 11th, இஃப் யூ ஆர் இன் 10th standard and you are planning to choose communicative English in your 11th grade அப்படின்னா வந்து I would definitely tell நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணலாம் தான். ஸ்கோப் இருக்கா இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிற வேற எந்த சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பக்காவாக ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். இஃப் யூ ஹாவ் அ வெரி கிளியர் வியூ ஆஃப் நான் இதுதான் பண்ண போகிறேன், இப்போ சிஏ தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சரி பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கலாங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை, எனக்கு ஒரு மாதிரி சில்லாக இந்த மாதிரி தான் ஒரு ஜென்ரல் டிகிரி தான் படிக்க போகிறேன்னா 11th நீங்கள் அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் மண்டையை உடைக்க வேண்டாம். இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் இன் இங்கிலீஷ், இல்லை ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் புல் பண்ணிட முடியும், நான் சூப்பர் கான்ஃபிடென்ட் கிடையாது, பட் ஐ பி ஏபிள் டு மேட்ச் இட் அப்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் வந்து ஒரு மெயின் பேப்பராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். என் ஸ்கூலில் ஆக்சுவலி இது நிறைய ஸ்கூலில் இப்போ இல்லை, பட் ஓவர் டேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் வந்து ஒரு பேப்பராக வந்த போது கோயம்புத்தூரில் ஒரு 2-3 ஸ்கூலில் தான் அந்த பேப்பரே இருந்துச்சு. எங்கள் டீச்சர்ஸுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கல இது எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு. ஏன்னா என் செட்டுக்கு ஒரு 3 வருஷம் சீனியரில் தான் இல்லை, அவங்களுக்கும் அடுத்த செட்டில் தான் வந்துச்சு. ஃபார் காமர்ஸ் இட் வாஸ் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஒன்லி ஆடடா. நார்மலாக பிஸ்னஸ் மேக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாஸ் ஃபார் இன்ஜினியரிங் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் மேக்ஸ் யூஸ்வல், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் வந்து ஆட் பண்ணாங்க. மெயின் பேப்பரில் வந்து நான் ப்ரெஷர் எடுத்துக்காமல் வந்து படித்தேன்னா வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷாக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஐ வாஸ் இன்டு ஒலிம்பியாட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பிரிட்டிஷ் கவுன்சில். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ப்ராக்டிகல்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இருக்கும். நம்ம பிரிட்டிஷ் கவுன்சில் நீங்கள் போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேசேஜ் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும் ப்ராக்டிகல்ஸ் எல்லாம். சேம் யூ கோ இன் டு தியரி பார்ட் ஆல்சோ, யூல் பி ரைட்டிங் இட் ஃபார் 70 மார்க்ஸ் ஒன்லி. 30 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸே போய்டும். சயின்ஸ் பேப்பர்ஸ் மாதிரி வேகாக இருக்கும். You don't have a specific pattern for communicative English. உங்களுக்கு நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும்.
பட் நீங்க மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. எல்லாம் நீங்களே ஓனா கிரியேட்டிவ் ரைட்டிங், இந்த லெட்டர் டிராஃப்டிங், சிவி எழுதுறது, ரெஸ்யூமே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் அப்ளிகேஷனு, இந்த மாதிரிலாம் இருக்கும். இட் வில் பி லைக் டெய்லியா வந்து நீங்க டே டு டே லைஃப்ல வந்து இதெல்லாம் நீங்க லைக் you will be seeing itல இந்த லெட்டர் ஹெட் எழுதுங்க, அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங். ஸோ ஒன்னொன்னா யோசிச்சு எனக்கு அப்படியே வருது. இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஒன் பேப்பர் வேர் யூ வில் பி ஹேவிங் டு கெயின் அ லாட் ஆஃப் நாலேஜ். பீப்புள் ஃபைண்ட் இட் அஸ் அ கான் இன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னா அதுதான். நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோபியாஸ், இன்னுமே இன்ட்ரிகேட் கிராமர், இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல இருக்கும். இஃப் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் இங்கிலீஷ் அப்படின்னா வந்து ஐ டெஃபினெட்லி suggest you to opt for it. பட் இல்ல எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் இவ்வளோலாம் படிக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அது இன்னுமே பெட்டர். கிளாஸ்மேட்ஸ் ஆஃப் மைண்ட் இட்செல்ஃப் ஸ்ட்ரகிள் இன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுவும் ஒரு லாங்குவேஜ் பேப்பர், இது ஒரு மெயின் பேப்பர். இதுல மார்க் போச்சுன்னா அகைன் உங்க டோட்டல் எஃபெக்ட் ஆகும். அதுக்காக கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷை வந்து அவாய்ட் பண்றது தான் இது ஒரு ரீசன். சம்மரைசிங் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், இந்த பேப்பர்ல வந்து சென்டமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் சேரும்போது சொன்னாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அதுல ஸ்கோர் பண்ணினது 94, 95 தான். அதுக்கு மேலே வந்து people weren't able to score in communicative English. என் வைஸ் பிரின்சிபல்லாம் கொஞ்சம் ஹெசிடென்ட்டா ஃபீல் பண்ணாங்க. நான் இந்த குரூப் தான் கேட்டேன், இந்த பேப்பர் தான் கேட்ட போது சென்டம் ஸ்கோர் பண்ண முடியாது, பிசினஸ் மேக்ஸ்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லயும் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும், இந்த பேப்பர்ல அவ்வளோ அதுக்கான ஸ்கோப்பே கிடையாது ஸ்கோர் பண்றதுக்கு, அப்படி டோட்டல் அடி வாங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. I went for it and 11th வந்து I scored 91 only in communicative English. இதுக்கும் நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் போயிருந்தேன். பட் 12th I was able to break that stigma. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல சென்டமே வாங்க முடியாது, லாங்குவேஜ் பேப்பர்ல சென்டமே அடிக்க முடியாது அப்படிங்கறத பிரேக் பண்ணோம். பிகாஸ் I was one of the very first persons to score a centum in communicative English. நாங்க எல்லாருமே ஷாக் ஆனோம், எப்படிடா வந்து ஒரு லாங்குவேஜ் பேப்பர்ல வந்து சென்டம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. None of us were expecting a centum in communicative English. என்னோட டீச்சர்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நம்ம பேப்பர்ல ஆப்வியஸா டீச்சருக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, என் பேப்பர்ல வந்து இத்தனை பேர் சென்டம் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ ஷீ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இந்த பேப்பர்ல நாங்கள் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண போது ஒரு லாங்குவேஜ் வந்து மெயின் பேப்பரா இருக்கும்போது அதுல சென்டம் வருதுங்கிறது வந்து நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது ஜென்ரலா. ஏன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல வந்து சென்டம் அந்த பேப்பரே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் புதுசு, அப்புறம் அதுல சென்டம் கொடுப்பாங்கிறது இன்னொரு பெரிய புதுசா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே வாங்கல. எங்களோட ஸ்டேட் ஹிஸ்டரியிலேயே அந்த பேப்பர் வந்ததுல இருந்து யாருமே வந்து சென்டம் வாங்கல. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சென்டம் வாங்கினோம். ஸோ வந்து எங்களுக்கே வந்து அந்த பெருமை சேரவும் வந்து ரொம்ப ஹாப்பியா ஆகி போயிடுச்சு. எனக்குலாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன 11th ஆக்சுவலி. ஏன்னா அதுதான் வந்து என் டோட்டல் அடிச்சு விழுக்காட்டுச்சு. 2 இங்கிலீஷ் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். ஏன்னா I scored 92, இதுல 91 தான் எடுத்தேன். ஒரு 9-8 மார்க்ஸ் போயிடுச்சுல எனக்கு. அதுலயே ரொம்ப ஃபீல் பண்ணேன், மற்ற எல்லாத்துலயுமே புல் பண்ணிட்டேன்னு. ஸோ 12th வந்து I was able to score 100 in it. அந்த ஆக்ஷன் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா you will be able to crack it தான். It's not a very ஹெட் பிரேக்கிங் பேப்பர். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்கன்னா நீங்க படிச்சிடலாம், அவ்வளவுதானே தவிர. ரொம்ப சூப்பரான விஷயம்னா எங்க மேம் வந்து புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னோட கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் புக்கு என்னோட ஜூனியர்ஸ் வந்து 12th வந்த போது எங்க மேம் வந்து அந்த புக்கு காமிச்சிட்டு, இந்த புக்கு இருந்தால் போதும் நீங்கள் சென்டமே வாங்கிட முடியும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் பெருமையாயிடுச்சு. ஆனால் மேம் என்கிட்டயே சொன்னாங்க, உன் புக்கில் தான் நீ எல்லாம் எழுதி வச்சிருப்ப, எதையாச்சும் ஒன்று பார்த்து சர்ச் பண்ணி ஒன்று எடுத்து நான் எழுதி வச்சிருப்பேன். அந்த புக்கை பார்த்தீங்கனாலே தெரியும், ஓகே இது வந்து ரொம்ப ஒரு படிக்கிறவளோட புக்கு. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் புக்கே நான் கிழிச்சிருந்தேன்னா அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க அந்த புக்கை நான் வந்து எவ்வளோ படிச்சிருப்பேன், எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் அதுதான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் பேஜில் இருக்கிற வரைக்குமே நீங்கள் படிக்கணும், ஆத்தர் பேர் முதற்கொண்டு. அப்படி படிச்சீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல வந்து நான் சொல்லும் போது ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் கேட்கறதுக்கு. பட் இந்த பேப்பரை படிக்க இட்ஸ் அ வெரி ஈஸி கோயிங் பேப்பர் ஒன்லி. ஸோ இஃப் யூ வெரி கான்ஃபிடென்ட் இன் இட், கோ ஃபார் இட். அப்படி இல்லைன்னா கோ ஃபார் அ நார்மல் பேப்பர். வேற உங்க ஸ்கூல்ல என்ன வேற சப்ஜெக்ட்ஸ் இருக்குதோ, ஏன்னா சில ஸ்கூல்ல ஹியூமனிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். போர்ட்ஸ் ஃபேஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். இந்த பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷரே எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் சில்லாக படிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபிகர் சம்திங் அவுட். அண்ட் இது வந்து நீங்கள் ஈஸியாகவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் தான் இது எல்லாமே. கண்டிப்பாக உங்களோட கோர் பேப்பர்ஸ் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு டென்ஷன் வந்து இந்த பேப்பருக்கு நீங்கள் வந்து எடுக்க தேவை கிடையாது. நெக்லெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. இங்கிலீஷ் டீச்சர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, ஐ நோ யுவர் கோர் பேப்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பட் கிவ் சம் இம்பார்ட்டன்ஸ் டு இங்கிலீஷ் ஆல்சோ அப்படின்ட்டு. இந்த பேப்பர்லாம் தான் வந்து ஆக்சுவலி உங்கள் டோட்டல் அடி வாங்கக்கூடிய பேப்பர்ஸ்.
ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஃபுல் பேப்பருக்கான அந்த ஒரு மரியாதையை கொடுத்து படிச்சிங்கன்னா இந்த பேப்பரில் நீங்கள் நல்லா மார்க் வாங்கிட முடியும். ஐ ஃபீல் நான் அதெல்லாம் பண்ணலைங்கிறனால தான் நான் ஸ்கோர் பண்ணலையோ அப்படின்ட்டு 11th ஏன்னா ரொம்ப நான் வந்து இந்த பேப்பர் ஒதுக்கிட்டேன், இங்கிலீஷ் தானே அப்படின்ட்டு. ஸோ அதை பண்ணாமல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் போட்டு படிச்சிங்கன்னா கரெக்டு. 11th 12th அதுதான் இம்பார்ட்டன்ட். யோர் டோட்டல் ஒன்லி பிளேஸ் தி மேஜர் ரோல். நீ இந்த பேப்பரில் எவ்வளோ வாங்கியிருக்க அப்படிங்கிறது யாரும் ரொம்ப உத்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்பெஷலைசேஷனாக போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி, பட் டோட்டல் தான் வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறது. ஸோ எனக்கெல்லாம் அதில் தான் குறைஞ்சதுங்கிறதுனால தான் நான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இந்த பேப்பர்ஸ்க்கும் வந்து ரொம்ப முக்கியம் கொடுத்து படிங்க அப்படின்ட்டு. யூல் பி ஏபிள் டு டூ அ கிரேட் ஜாப். ஈஸியாக இருக்கும். டென்ஷன் ஆகாமல் நல்லா படிச்சிங்கனாலே வந்து போதும். காமாக ரிலாக்ஸ்டாக எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஐ டெஃபினெட்லி ஒரு ரிப்ளை வீடியோவாக போகிறேன், இல்லைனா கீழே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை பை. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா.